ஆனா சாபரி என்ன பண்ணான், அவன் பாட்டு 7 தானே உட்கார்ந்துருக்கான். போன ஃபன் அன்லிமிட்டட்ல உன செஞ்சான்றதுக்காக பகிரங்கமா நம்ம ஏதோ ஒரு ஒப்பீனியனை சொல்றோன்றதுக்காக நீ எல்லா டாஸ்க்லயும் உனக்கு உள்ள விடும் போது நீ ஏதோ ஒண்ணு பேசலாம். ஆனா அந்த ஃபேமிலி டாஸ்க் இருக்கு பத்தியா, அந்த டாஸ்க்ல நீ ஒருத்தர் ரெப்ரசென்ட் பண்ணி வரும்பொழுது அண்ட் பீங் எ பிளேயர், லாஸ்ட் சீசன் பிளேயர், சபரி அப்படி சொல்லிருக்க கூடாது. இந்த ஷோல பாரு உட்பட நல்லா விளையாடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நல்லவன் ஒருத்தர் இருந்தானா அவன் சபரி மட்டும் தான் உள்ள இருக்கான். அவன் ரொம்ப நல்லவன். அதனால அவனை இவ்வளவு அசிங்கப்படுத்தின ரியா வந்து பகிரங்கமா உன்னுடைய பிரைவேட் ஃபோரம்ல போய் நீ உள்ள போய் ஏதோ சீனா பண்ணிட்டு வந்தேன்னு கேவலமா பண்ண இந்த விஷயத்துக்கு முதல்ல பகிரங்கமா ஒரு ஏதோ ஒரு ட்விட்டரோ ஒரு இதுலயோ மன்னிப்பு கேட்டுறது நல்லது. ஏன்னா சபரி ஒரு பொட்டன்ஷியலி ஒரு நல்ல பிளேயர். ஆனா அதை எக்ஸ்போஸ் பண்ணாம ஆடுறான். ஆனா அதுக்காக 80 நாள் நீ ஒண்ணுமே பண்ணாம இருக்க அப்படின்றத ஒரு பொது சபையில சபரிய சொன்ன விதம் வந்து இட் இஸ் டூ ஹார்ட் அண்ட் டூ ரூட். அப்படி பேசியிருக்கவே கூடாது. சில நியாயமான கருத்துக்களை எடுத்து வைக்கிற விதம் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாரும் பாருவை மிஸ் பண்ணி பேசிட முடியாது. எந்த வீட்டுல வந்தாலும் பாரு இஸ் a part and part of the show. இந்த ஷோ அவளோடது. அதை நீங்க என்ன விதமாலும் விமர்சனம் பண்ணிக்கோங்க. அது நல்லா இருக்குன்னு நல்லா இல்லன்னு கன்றாவி ஆடுற கேவலமா ஆடுற எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. ஆனா பார்வை எடுத்துட்டு ஷோ உங்களால ஃபீல் பண்ண முடியாது. ஆனா நீங்க வந்து இன்னொரு பிளேயரை விமர்சனம் பண்ணும்பொழுது ரொம்ப அதை வந்து எப்படி உங்களுக்கு நீ சொல்லும் போதே உனக்கு தெரிஞ்சிடணும். அதாவது எப்படின்னா நம்ம வந்து இப்ப உள்ள ஒரு கெஸ்டா வந்திருக்கோம். நம்மளோட எந்த பாயிண்டும் அந்த பர்டிகுலர் பிளேயருடைய உள்ள இருக்கும். அதனால அந்த கேமோடைய கன்ஸ்ட்ரக்டிவ்க்கு ஹெல்ப் பண்ணுமே தவிர என்ன கூட தான் ரீரவுண்ட்னு சொல்லி உள்ள திருப்பி உள்ள அனுப்பும் போது உள்ள அனுப்புன உடனே எல்லார்கிட்டயும் நெகட்டிவா தான் பேச சொல்லி தான் அனுப்பிச்சாங்க. நான் அவங்க பேச்சே கேட்கலையே. உள்ள எனக்கும் வந்து ஒப்பீனியன் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் தான் இருக்கு. போய் பாசிட்டிவா பேச வேண்டியதுன்றது நீ அதுக்காக அந்த வீட்டுக்குள்ள அவ்வளவு நாள் சர்வை பண்றதுன்றது ஆக்சுவலா சபரியாவது முதல் 50 நாள் தெரியாத உன் ஃப்ரெண்டு கிட்டக்க ஒரே வார்த்தையில முடிச்சுட்டா 50 நாள் ஒண்ணுமே பண்ணாத உன்னை எப்படி வச்சிருந்தாங்கன்னு உன்னை எப்படி வச்சிருந்தாங்கன்னு சொல்லும் பொழுது 80 நாள் ஒண்ணுமே பண்ணாமலாம் அவன் இல்ல. அதையும் வந்து ஒரு வன்மத்தோட அந்த கால் மிதிக்கும் போதுன்னு சொல்றானே தவிர ஒரு உங்களுக்கோ பார்க்க நடந்த டிஃபன் கூட சொல்லல. மேக்சிமம் என்னன்னா அந்த பிக் பாஸ் ஃபன் அன்லிமிட்டடோட வன்மத்தை அங்க இருந்து ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம். இன்னொன்னு சபை நாகரிகம் கருதி ஒருத்தங்களோட அம்மா இருக்காங்க. எனக்கு கூட தான் விமர்சனம் பண்ணும் பொழுது நான் நீயும் பேசுறோம். அதனால ஓகே இங்க நீ கூட்டிட்டு வந்து கமருதனோட சொந்தக்காரங்களே யாரையும் வச்சா இப்ப ஷோல பேச முடியாதா பேசுவேன். அதுக்கு என்ன நாகரிகம் தேவையோ அந்த நாகரிகம் கருதி தான் பேச முடியும். அப்படி இருக்கும் பொழுது நீ வந்து உனக்கு பார்வை பிடிக்கல, அதுக்கு நீ இதை பெட்டரா எனக்கு பாரு உங்களை பத்தி விமர்சனமும் இல்ல எனக்கு உங்களை பிடிக்கவும் இல்ல அப்படின்னு விட்டுட்டு நம்ம மச்சான் வரியா உள்ள வரியா போய் கேட்கலான்னு அரோரா கிட்ட கேட்கும் போது எப்படி இருப்பாது சபா சரி மறுபடியும் போடுறான் அந்த பாட்டை நிக்காம ஏமா உன்னால ஒரு சுனிதாவை தாண்ட முடியல, அவ 50 சுனிதால இருக்கா பார்வதி. நீ என்ன போய் பார்வதி என்ன பண்ற நீ கண்டஸ்டன்ட் தான் உன 4 கிழிச்சு 8 தொங்க விட்டுருவான். நீ எதுக்கு அதெல்லாம் அருணாக்காக ஏதோ சவுண்ட் கொடுக்குற.